கதையில் வரும் பெயர்களும் கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஸ்னேகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏன் மஞ்சு, என்னாச்சு? ரொம்ப நாள் கழிச்சு நம்மளே இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், இன்னைக்கு போய் இப்படி பயப்படுற? பக்கி, நம்மளுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடந்துச்சுல, அதோட பேப்பரை மேம் கரெக்ஷன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இன்னைக்கு தரேன்னு சொல்லிச்சுடி என்கிட்ட. என்னடி சொல்ற? பேப்பரை பிரிண்ட் அவுட் கரெக்ஷனா? ஐயோ, இந்த பேப்பர்ல கரெக்ஷன் பண்ணி தர மாட்டாங்கன்னு நினைச்சேன். அடியே, எப்படி புக்க பார்த்து தான் எழுதிருப்ப, அதுக்கே இப்படி ஓவரா பயப்படுற? அடி போடி, இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி தர மாட்டாங்க, அப்படியே தந்தாலும் ஆன்லைன்ல தான தர போறாங்க, ஆன்லைன்ல தான மார்க் சொல்ல போறாங்க. நான் நிறைய क्वेश्चन எழுதாமே விட்டேன்டி, பாஸ் ஆவனானே தெரியலடி. எனக்கும் பயமா இருக்குடி. அதுவும் மிஸ் நேத்து நைட் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடி, எல்லாரும் நல்லா எழுதிருக்கீங்க தானே, இந்த மார்க்கை வச்சு தான் நான் உங்களுக்கு குவார்டர்லில ஆஃப்லில எல்லாம் மார்க் பூஸ்ட் அப் பண்ணி போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சுடி. பயமா இருக்குடி. நானே ஏதோ தானம் தான் எழுதி விட்டேன். பூமாரியும் கோமலாவும் கண்டிப்பா நல்லா எழுதிருப்பாளுங்கடி. சரி இரு பாப்போம். என்னடி பூமாரி இவ்வளவு சந்தோஷமா வரா? இன்னைக்கு பேப்பர் கொடுக்குற விஷயம் அவளுக்கும் தெரியாதா? அவளுக்கும் தெரியாதுடி, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷமா வரா. ஹாய் மஞ்சு, ஹாய் ஸ்னேகா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தது, அதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களை பார்க்கறேன். ஆமா பூமாரி. என்ன ஸ்னேகா, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், சந்தோஷமா இல்லையா? நீங்கலாம் பார்த்து சந்தோஷப்படாம இப்படி ரொம்ப சோகமா நிக்கிற? பூமாரி, நம்ம ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதணும்ல, அந்த எக்ஸாம் பேப்பரை இன்னைக்கு மிஸ் தராங்களாண்டி. என்னது, எக்ஸாம் பேப்பர் தராங்களா? விடுதலையா இந்த வாழ்க்கை, விடை தருமா இந்த வாழ்க்கை. ஏண்டி என்னாச்சு? நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுதலையா? நல்லா கேட்டப்போ ஆன்லைன் எக்ஸாம் தானன்னு சொல்லி நான் மொத்த சினிமா பாட்டே எழுதி வச்சிட்டேன். மிஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ போச்சு பூமாரி, மிஸ் உன்னை இன்னைக்கு வறுத்து எடுக்க போகுது. அடியே, அவளே பைக்ல இருக்கா, நீ வேற ஏண்டி உசுப்பேத்தி விடுற? ஹே buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோ see. வந்துட்டா சீன் ஓட்டுறதுக்கு. நல்லா தான் இருக்கும். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அதுவா, மிஸ் பேப்பர் தராங்களாமே, இந்த தடவை நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன், அதனால தான். அடி பாவி, எல்லாரும் ஒழுங்கா எழுதிருக்காளுங்க, நான் மட்டும் பாட்டு எழுதி வச்சிட்டு வந்துட்டேன். போச்சு, இன்னைக்கு மிஸ் என்ன கொல்ல போகுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம அப்படியே வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவோமா? ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். ஹே பூமாரி, என்னாச்சுடா? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வர, ஹாப்பியா இல்லாம சோகமா இருக்க? அது ஒண்ணு இல்ல மிஸ், இன்னைக்கு மஞ்சுளா மிஸ் வந்துட்டு பேப்பர் தராங்க, அதனால தான் அவ சோகமா இருக்கா. அவ ஃபுல்லா சினிமா பாட்டா எழுதி வச்சிட்டாலாம். அதுதான் உன் பிரச்சனையா? சரி விடு, மஞ்சுளா டீச்சர் கிட்ட நான் சொல்றேன், நீ சந்தோஷமா போ. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது இப்படியே மூஞ்சி வச்சிட்டு போறது? போய் கிளாஸ் ரூம்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா பூமாரி? இந்த சிரிப்பு போதுமா ஜெசி மிஸ்? சோ கியூட். மிஸ் இன்னைக்கு உங்களுக்கு எங்க கிளாஸ் இருக்கா மிஸ்? இருக்கு பூமாரி, லஞ்ச்க்கு முத பீரியட் நான் தான். மிஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் மிஸ், இன்னைக்கு கிளாஸ்ல எடுக்காதீங்க மிஸ், நம்ம ஏதாச்சும் விளையாடலாம் மிஸ், ப்ளீஸ் மிஸ். சரி பூமாரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா விளையாடுவோம். சரி, எனக்கு இப்ப டைம் ஆகுது, உங்களுக்கு இப்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் கிளாஸ் ரூம் போங்க. ஓகே மிஸ், பை மிஸ். என்ன பூமாரி, இவ்வளவு நேரம் ரொம்ப சோகமா இருந்த? ஜெசி மிஸ் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்ட? அவங்க எவ்வளவு கியூட், எவ்வளவு அழகா சிரிக்கறாங்க, அவங்கள பார்த்து என்னால எப்படி சோகமா இருக்க முடியும்? நம்ம மஞ்சுளா மிஸ் சொன்னா இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் கோடு கோடுன்னு, ஜெசி மிஸ் மாதிரி அவங்களும் கியூட்டா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? சரி, மிஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், கவனம் இருப்போம், இல்லனா அதுக்கும் கத்த போகுது மிஸ் வந்து. பூமாரி, எப்படி இருக்க? ரமேஷ், நான் நல்லா இருக்கேன்டா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நீ எப்படி இருக்க? அவனுக்கு இருக்க கொழுப்பு, இங்க இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு பூமாரி மட்டும் பூமாரி எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறான். நல்லா இருக்கேன் பூமாரி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்ததே உன்னை பார்க்கிறதுக்கு தான் பூமாரி. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் பீரியட்ல விளையாடுவோம். கண்டிப்பாடா ரமேஷ். ஏய், நானும் தாண்டா உன் ஃப்ரெண்டு, என்ன ஒரு வார்த்தை கேட்டியாடா? உன்னால கேட்கணும், நீயும் பூமாரி ஒண்ணா என்ன? போடா.